பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நாமே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் நீர் தருகிற வார்த்தைகளை கர்த்தாவே தியானித்த கர்த்தாவே அப்பா மக்கள் சாட்சியாக இந்த நாளிலே நடந்த காரியங்களை சொல்லி உண்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எடுத்து வாசிக்கலாம் பெரியமானவர்களே. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாவங்களுக்கும் நமது வாழ்விற்கும் பெருத்த சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளமே மரணம் என்றல்லவா வேதம் சொல்லும் போது, நமது வாழ்வில் நன்மைகள் குறைவுபடுகிற வேளைகளில் எல்லாம் நமது பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்பதும் சொல்லாமலே விளங்குகிறது அல்லவா. இன்னும் பரிசுத்த ஆவி பெற்ற ஜனமாகிய நாம் பாவங்களை குறித்த உணர்வில்லாமல் நிற்பது ஆச்சரியமான ஒரு காரியம். எனவே ரட்சிக்கப்பட்டு வேதம் வாசித்து அபிஷேகம் பெற்ற நாம் நமது வாழ்வின் நன்மைகளில் குறைவுகள் ஏற்படும் போது நாம் தான் அதற்கு காரணம் என்பதை நாம் வாசிக்கிற வேதமே கண்ணாடி போல அனுதினம் நமக்கு தெளிவாக காட்டிவிடுமே. எனவே இன்றைய வசனத்தின்படி நமது பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும் பொழுது நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த குடும்பத்தார் சபையில் இல்லை, அவர்கள் வெளியே தேசங்களுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆரம்ப காலத்தில் முழு குடும்பம் அவர்கள் எல்லாரும் இங்கே சபைக்கு வந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த குடும்பத்தினுடைய இரண்டாவது, அதாவது
பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவளை எல்லாம் படிச்சு கிடிச்சு எல்லாம் முடிச்ச பிற்பாடும் கூட, திருமணமான பிற்பாடும் அவளுடைய கணவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லாதபடி, அது இல்லாமல் அடுத்து குழந்தை இல்லாதபடி சில பிரச்சனைகளோடு காணப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ வரும்போதெல்லாம் சபைக்கு வரும்போது அவங்க வேறு மொழி பேசுகிறவர்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் என்ன கேட்பாங்க, "என்ன பாஸ்டர் எங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்?" அப்படின்னு நான் சொன்னேன். "நமக்கு தாங்க தெரியும். நமக்கு என்ன என்ன பிரச்சனைன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் விளக்கமா சொல்லுவார்." அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே, அந்த 2வது மருமகன் ஒரு நாள் என்னுடைய சபைக்கு என்னை பார்க்க வந்தப்ப சொன்னாரு, "பாஸ்டர் உங்கள்ட்ட கொஞ்சம் சில காரியங்கள் நான் தனியா பேசணும்." அப்படின்னு சொன்னார். பேசுங்கன்னு சொல்லும்போது, அப்ப அவர் சொன்னாரு, "என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற சில காரியங்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை என்பதை என்னால தெளிவா செய்தி வேளைகளிலே என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன்" என்று சொல்லி, அந்த நாளிலே உபவாசத்தை இந்த தம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த உபவாசம் காரியம் முடிந்து அந்த ஜெபித்து அவர் தன்னுடைய பாவங்களை இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி அறிக்கை செய்து, அவர் அந்த நாளிலே அவளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த போது, இந்த வசனத்தின்படியாக உடனடியாக வெளி தேசத்திலே கணவனுக்கும் மனைவிக்குமாக சேர்ந்து அவர்கள் அரபு தேசத்திலே போய் வேலை செய்யும்படியாக வேலை கிடைத்தது மட்டும் இல்லாமல், இங்கிருந்து புறப்பட்டு போன பிற்பாடு அடுத்த 2, 3 மாதங்களிலே அந்த மகள் கற்பம் தரிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தரை உண்மையாய் தேடின அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனவே எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே கர்த்தர் நாமத்திற்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அது வேற காரியம். ஆனால் நமக்கு நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது தெளிவாக தெரியும். அப்படி தெரியும் பொழுது நம்முடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிற சில தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் உணர்ந்து அதை உடனடியாக விட்டு விடும்போது கர்த்தர் நிச்சயமாய் இன்றைய வசனத்தின்படியாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நன்மைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் போதுமானவருமாய் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவின் இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் வேளையிலும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே உம்முடைய திருக்கிட்டி சேர கர்த்தாவுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.